நகை செய்ய சொல்லி கொடுத்த 200 கிராம் தங்கத்தை ஆட்டைய போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு இங்க ஒரு ஊழியர். திருட்டிலிருந்து தப்பிக்க ஓனருக்கும் போலீஸுக்குமே சூனியம் வைத்த இந்த கேடியின் பின்னணி என்ன? பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கும் இந்த பூ போட்ட சட்டைதான் ஓனரிடம் தங்க கட்டியை ஆட்டையை போட்டு போலீசில் சிக்காமல் இருக்க கொல்லிமலைக்கு சென்று பில்லி சூனியம் வைத்த கேடி ஊழியர். 1/4 கிலோ தங்கத்தை களவாடி விட்டு அப்பாடா நம்மள இனிமே ஒரு பையன் கண்டுபிடிக்க மாட்டான் என குடும்பத்துடன் பாண்டிச்சேரிக்கு இன்ப சுற்றுலா சென்று உல்லாசமாக இருந்திருக்கிறார். கொல்லிமலையில் கோழியை குத்தி கரூர் கருப்பு கோவிலில் ஆட்டை காவு கொடுத்து யந்திர மந்திர தந்திர சாமியாரிடம் போலீசுக்கே சூனியம் வைத்த பயங்கர வாலிபர் போலீசில் சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் கார்த்திக்குடன் களத்தில் இறங்கினோம். கோவை கெம்பட்டி காலனிபாளையம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணமூர்த்தி. இவர் வீட்டிலேயே நகை பட்டறை நடத்தி வருகிறார். இவரிடம் கடந்த 10 வருடங்களாக வேலை செய்து வந்தவர்தான் இந்த கேடி ஊழியர் கார்த்தி. 30 வயதான இவர் செல்வபுரம் LIC காலனியைச் சேர்ந்தவர். திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. கடந்த 4ஆம் தேதியன்று ஆபரணம் செய்வதற்காக 17 லட்சம் மதிப்புள்ள 200 கிராம் தங்க கட்டியை கார்த்தியிடம் கொடுத்து நகை செய்யும் இடத்தில் கொடுக்க சொல்லி இருக்கிறார் ஓனர் சரவணமூர்த்தி. ஆனால் நீண்ட நேரமாகியும் கார்த்தி தங்க கட்டியை கொண்டு சேர்க்கவில்லை. கார்த்தியின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்துள்ளது. வீடும் பூட்டி கிடந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த சரவணமூர்த்தி பெரிய கடை வீதி போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தலைமறைவாக இருந்த கார்த்தியை தேடியிருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் 15 நாட்களுக்கு பிறகு தனிப்படை போலீசார் செட்டி வீதியில் வைத்து கார்த்திக்கை மடக்கி பிடித்தனர். அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. கார்த்திக்கிற்கு லட்சக்கணக்கில் கடன் இருந்திருக்கிறது. அவற்றை அடைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த போதுதான் அவருக்கு கொல்லிமலையில் இந்த யந்திர தந்திர மந்திர சாமியாரின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. உடனே அவரை சந்தித்து பில்லி சூனியம் ஏவல் வழியை நாடி உள்ளார். அதற்காக ஆடு கோழிகளை காவு கொடுத்திருக்கிறார். அந்த சமயத்தில் கார்த்தியின் கடன் தொல்லை குறைந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் மாந்திரீகம்தான் என முழு மனதோடு நம்பி இருக்கிறார் கார்த்தி. இதனால் கடன் பிரச்சனையில் இருந்து முழுமையாக தப்ப என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் ஆபத் பாந்தவனாக சரவணகுமார் 200 கிராம் தங்க கட்டியை கார்த்தியிடம் கொடுத்து பட்டறையில் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இந்த ஒரே கட்டியில் மொத்த பிரச்சனையையும் தீர்த்து விடலாம் என நினைத்த கார்த்தி நகையோடு நேராக சாமியாரை சந்தித்து ஐடியா கேட்டுள்ளார். அதன்படி நகையை கொடுத்ததையே முதலாளியை மறக்க வைக்கும்படி பில்லி சூனியங்கள் செய்து விடலாம் என பலே ஐடியாவை கொடுத்துள்ளார் அந்த சாமியார். இதனால் நேராக கொல்லிமலைக்கு சென்று சேவலை சூலத்தில் கொத்தி சூனியம் வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி போலீசாரிடம் சிக்காமல் இருக்க கரூருக்கு சென்று அங்கிருக்கும் ஒரு பிரபல கோவிலில் ஆடு காவு கொடுத்துள்ளார் கார்த்தி. இந்த மாந்திரீக வேலைகளை செய்து ஓனருக்கும் போலீசுக்கும் சூனியம் வைத்த கையோடு குடும்பத்தை அழைத்து கொண்டு சென்னை, பாண்டிச்சேரி என இன்ப சுற்றுலா சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். அவ்வளோதான், இனி நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஓனர் நகைய மறந்துட்டாரு, போலீஸும் நம்மள தேடாது என மனக்கோட்டை கட்டிக்கொண்டு கோவையில் காலடி எடுத்து வைத்துள்ளார். கோவை திரும்பியவுடன் செட்டி வீதி பகுதியில் பதுங்கி என்னதான் நடக்கிறதென சூதானமாக கண்காணித்துள்ளார் கார்த்தி. ஆனால் போலீசார் அவரை கண்காணித்து சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அவரிடம் இருந்த தங்க கட்டியையும் விற்பனை செய்வதற்குள் மீட்டுள்ளனர். போலீசுக்கே சூனியம் வைத்த பலே திருடனின் ஜகஜால வித்தையை பார்த்து மிரண்டு போன காவல்துறையினர்
கார்த்திக்கை விசாரணையின் போது சிறப்பாக கவனித்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த ஆபரேஷனில் சிறப்பாக செயல்பட்டு முடித்த தனிப்படை போலீசாருக்கு பாராட்டும் பரிசும் கொடுத்து கௌரவித்துள்ளனர். மேலும் கார்த்திக்கு சூனிய திருட்டை பற்றி சொல்லிக் கொடுத்த சாமியார் யார் என்று தெரிந்து கொள்ள போலீசார் கொல்லிமலைக்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த சாமியார் சிக்கிய பிறகே இதுபோல் எத்தனை பேரிடம் அவர் ஏமாற்று வேலை செய்திருக்கிறார் என்று தெரிய வரும். அப்பா அம்மா இல்லாம ஆசிரமத்துல வளர்ந்த அப்பாவி பொண்ணை கொன்னு எரிச்சு கறிக்கட்டையாக்கி இருக்காரு இங்க ஒரு கொடூர காதலன். காதல் ஆசையில கல்யாண கனவு கண்ட அந்த பெண்ணுக்கு நடந்த மோசம் இந்த பயங்கரம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் உள்ளது பன்றிமலை. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடமா என யூடியூபர்கள் பலரும் வரிசை கட்டி வந்து விளாக் போடும் அளவிற்கு அசத்தலான இயற்கை அழகுகள் இங்கே கொட்டி கிடக்கின்றன. அந்த இயற்கை அழகுகளை ரசிக்க அன்றாடம் பல காதல் ஜோடிகளும் ஒன் டே ஜாலி ட்ரிப்புக்கு கிளம்பி வருவது உண்டு. அப்படிப்பட்ட இந்த பன்றிமலையில் உள்ள ஒரு இடம்தான் அமைதி சோலை. ஆனால் கடந்த 13ஆம் தேதி அந்த இடம் மொத்த அமைதியையும் இழந்தது. காரணம், ஆடு மேய்க்க வந்தவர்கள் 60 அடி பள்ளத்தில் தீக்கு இரையாகி கருகி கிடந்த ஒரு பெண்ணின் சடலத்தை கண்டு கிடுகிடுத்து போயிருக்கிறார்கள். உடனே கன்னிவாடி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கரிக்கட்டையான பெண்ணின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தீயில் எரிந்து சிதைந்த பெண் யார்? அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? காரணம் என்ன? போன்ற கேள்விகளுக்கு விடை காண போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சடலமாக கிடந்த பெண் 22 முதல் 30 வயதிற்கு உட்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும் என உறுதி செய்தனர். சிசிடிவி, செல்போன் சிக்னல் என ஒரு வாரமாக நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில்தான் அந்த பெண்ணின் பெயர் மாரியம்மாள் என்று தெரிந்திருக்கிறது. 25 வயதான மாரியம்மாள் பெற்றோர் இல்லாமல் மதுரையில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்துள்ளார். 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து மதுரையில் உள்ள துணிக்கடைகளில் வேலை செய்து வந்திருக்கிறார். ஆனால் கடந்த ஒரு வருடமாக திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கி அங்குள்ள ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் மாரியம்மாள். உடனே போலீசார் அந்த விடுதிக்கு சென்று விசாரித்ததில் மாரியம்மாளை கார்டியன் கையெழுத்து போட்டு சேர்த்து விட்டது திண்டுக்கல் நத்தம் சானார்பட்டி யமகாலபுரத்தைச் சேர்ந்த பிரவீன் என்ற வாலிபர் என தெரிந்துள்ளது. அடுத்த கணமே பிரவீனை தட்டி தூக்கி வந்து விசாரித்ததில் மாரியம்மாளை கொன்று எரித்த உண்மை தெரிந்திருக்கிறது. பிரவீன் வேறு யாரும் அல்ல, மாரியம்மாளின் காதலன். இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மதுரையில் வேலை பார்க்கும் போது பேசி பழகி காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மாரியம்மாளை மதுரை ஆசிரமத்தில் இருந்து திண்டுக்கல்லுக்கு அழைத்து வந்திருக்கிறார் பிரவீன். இருவரும் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு துணிக்கடையில் ஒன்றாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். மாரியம்மாளை மட்டும் ஒரு விடுதியில் தங்க வைத்துள்ளார். வேலை முடிந்த கையோடு வெளியே சென்று ஊர் சுற்றுவது, உல்லாசமாக இருப்பது வழக்கம். அதன் விளைவாக மாரியம்மாள் 2 முறை கர்ப்பம் தரித்துள்ளார். இப்போ வேணா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என யாருக்கும் தெரியாமல் 2 முறையும் கருவை கலைக்க வைத்திருக்கிறார் பிரவீன். ஆனால் மாரியம்மாளை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. காதல் காமத்திற்கு இனித்து கிடந்த காதலி திருமணம் என்றவுடன் கசந்து போயிருக்கிறார். இதனால் மாரியம்மாளை எப்படியாவது கழற்றிவிட திட்டம் தீட்டியிருக்கிறார் பிரவீன். இருந்தபோதும் மாரியம்மாள் விடுவதாய் இல்லை. தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ள சொல்லி நச்சரித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம் என மாரியம்மாளை ஆசையுடன் அவுட்டிங் செல்ல அழைத்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று வண்டி பன்றிமலைக்கு பறந்திருக்கிறது. அமைதி சோலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு காதலியை அழைத்து சென்ற பிரவீன் மாரியம்மாளோடு ஒன்றாக இருந்துள்ளார். அப்பொழுதும் திருமணத்தை பற்றி பேச்சு எழுந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் சண்டையாக மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பிரவீன் மாரியம்மாளை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்.
பின் காதலியின் சடலத்தை அங்கேயே வீசிவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். இரவு முழுவதும் யோசித்தவர் மறுநாள் காலை போலீசில் சிக்காமல் இருக்க பெட்ரோலுடன் சென்று சடலத்தை எரித்து தடயங்களை அழித்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரவீனை கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை முடிவில் பிரவீன் மாரியம்மாளை எப்படி கொலை செய்தார் என்று தெரியவரும்.